இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட்டு டிஃபன் வந்து சப்பாத்தி தாங்க. சப்பாத்தினா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் மாவு இருக்குது, தோசை மாவு இருந்தாலும் 2-3 நாளாக தொடர்ச்சியாக தோசை இட்லி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி நைட் சப்பாத்தி செஞ்சிடலான்னு செஞ்சேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பாசிப்பயிறு தாங்க செஞ்சுருக்கேன். இது பாசிப்பயிரை நல்லா 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் 20 அளவு சின்ன வெங்காயம், 100 கிராம் வச்சுக்கோங்களேன். 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 2 பெரிய பழமான தக்காளி, இது உங்கள் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா. இது பச்சை மிளகா வேணாம் அப்படின்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பயிர் வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க. கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வேக வச்ச பாசிப்பயிரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா சூப்பரான சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, சப்பாத்தி வந்து சூடு, இந்த மாதிரி பாசிப்பயிறு வச்சோம்னா குளிர்ச்சி, ரெண்டுக்கும் நல்லா ஈக்குவலாக சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்களும் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சுருவோம். வாரத்தில் ஒரு நாள் குருமா வைப்பேன், உருளைக்கிழங்கு குருமா, அப்புறம் வெஜ்ஜு குருமா ஒரு தடவை வைப்பேன். இந்த மாதிரி பாசிப்பயிறு, ஏன்னா பாசிப்பயிறு குழம்பு வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பசங்களுக்கு அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கு தொட்டுக்க வச்சிட்டோம்னா எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி நான் எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து பாசிப்பயிரை வந்து இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு வச்சுருவேன், விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த பாசிப்பயிர் தொட்டுக்கிறதுக்கு வைக்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.